சத்தீஸ்கர் மதுபான கொள்கையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் தொடர்பாக சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் அவரது மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சத்தீஸ்கரில் காங்கிரசின் பூபேஷ் பாகேல் முதல்வராக இருந்தபோது கடந்த 2019 முதல் 2023 ஆண்டு வரையிலான மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்று சுமார் 2161 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் மதுபான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் தலைவருமான பூபேஷ் பாகேல் வீடு, அவரது மகன் சைதன்யா பாகேல் ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். மேலும் பிலாய், பத்ம நகரில் உள்ள சைதன்யா பாகேல், பூபேஷ் பாகேல் வீடு உட்பட சத்தீஸ்கரின் 15 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. மதுபான ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டில் பண மோசடி செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் 15 இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் வருமான வரித்துறை சோதனை குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல், மந்துரா மற்றும் ராமன் சிங்கின் மருமகனான புனித் குப்தா இடையே நிதி பரிவர்த்தனைகள் குறித்த உரையாடல் அடங்கிய பென்டிரைவ், ACIL நிறுவனம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் என் மனைவி, மகன், மருமகள் மற்றும் மகளிடம் இருந்து 33 லட்சம் ரொக்க பணம் ஆகியவற்றை அமலாக்கத்துறை எடுத்துச் சென்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பொய் வழக்கு போட்டு தன்னை சிக்க வைக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது என்றும், மதுபான கொள்கை தொடர்பான வழக்கை நீதிமன்றமே தள்ளுபடி செய்துவிட்டது என்றும் பூபேஷ் பாகேல் தெரிவித்தார். மேலும் சோதனைகளை நடத்தி முடித்து வெளியே வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக 10 முதல் 20 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீது FIR தாக்கல் செய்யப்பட்டது.